நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் ஏற்பாடு செய்திருக்கிற 20ஆம் ஆண்டுடைய நெல் விழாவினுடைய தலைவர் பேரன்புக்கும் மரியாதைக்குரிய வேணுகோபால் அவர்களே, பாலகிருஷ்ண ராஜா அவர்களே, ரமேஷ் அவர்களே, மோகன் அவர்களே, SS செல்வகணபதி அவர்களே, மரியாதைக்குரிய KSS தியாகபாரி அவர்களே, மருது உமை மகேஸ்வரி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று எனக்கு முன்பதாக உங்களிடத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் பேரன்புக்கும் மரியாதைக்குரிய செல்வராஜ் அவர்களே, திருத்துறைப்பூண்டியருடைய சட்டப்பேரவை உறுப்பினர் தோழர் மாரிமுத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று எனக்கு பின்னால் உங்களிடத்தில் பல்வேறு விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்கு வருகை தந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் மேடையிலே பல பேர்கள் இருக்கிற காரணத்தினால் அந்த பட்டியலை நான் படிக்க வேண்டாம் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் அத்தனை பேரும் உங்களோடு இந்த நெருக்கமான முறையில் நெல் திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்பதாக இங்கே நம்மளுடைய தினமலருடைய ஆசிரியர் ராமசுப்பு அவர்களும் அவருடைய தந்தையும் எனக்கு நெருக்கமான பழக்கம் உண்டு. அவர் திருநெல்வேலியில் இருந்த காலகட்டத்தில் அவருடைய இல்லங்களுக்கு அடிக்கடி நான் போகிற ஒரு வாய்ப்பை நான் பெற்றவேன். அவங்க அற்புதமான முறையிலே உரையளித்து சென்றிருக்கிறார்கள். பொதுவாக நெல் திருவிழா என்பது விவசாயிகளுடைய கோரிக்கை அரசாங்கம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலையில் வருவது. பொதுவாக டெல்டா மாவட்டத்தை எடுத்தாலும் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டாலும் ஒன்று வறட்சி வருகிறது, ஒன்று வெள்ளம் வருகிறது. 10 ஆண்டுக்கு ஒரு தடவை வெள்ளம் வருகிறது, இல்லைன்னா ஆண்டுக்கு ஒரு தடவை எப்பயாவது வறட்சி வந்து விடுகிறது. அப்போ வறட்சியும் வெள்ளத்தையும் இழப்புகளை சந்திக்கிற விவசாயிகளாக தான் இருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் என்ன நினைக்கிது என்று சொன்னால், அது மத்திய அரசில் இருக்கலாம், மாநில அரசாங்கமாகவும் இருக்கலாம், அது யார் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் விவசாயிகளாலே அநேகமாக அரசுக்கு நஷ்டம் வருகிறது என்றே கருதுகிறார்கள். தொழிற்சாலைகளை உருவாக்குவது மூலம் அரசாங்கத்துக்கு லாபம் வருகிறது என்று கருதுகிறார்கள். அவருடைய நிதிநிலை அறிக்கையை ஒவ்வொரு ஆண்டுகளும் பார்த்தோம் என்று சொன்னால் இதை தான் தொடர்ந்து அவர்கள் முன்னோக்கிற ஒரு வாய்ப்பினை பெற்றிருக்கிறார்கள். நானும் ஒரு சட்டமன்றத்தில் 20 ஆண்டு காலம் அந்த நிதிநிலை அறிக்கை, வேளாண் அறிக்கையை கூர்ந்து பார்த்து படித்து பேசுகிற போது தொழிலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவங்கள், தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவங்கள், கார்ப்பரேட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவங்கள் அநேகமாக விவசாயிகளுக்கு கொடுப்பதில்லை. விவசாயிகள் ஒவ்வொரு கோரிக்கையும் போராடாமல் தன்னுடைய உரிமை பெற்ற வரலாறும் கிடையாது. ஆனால் தொழிலதிபர்கள், கார்ப்பரேட் கம்பெனிகள் அவர்கள் கோரிக்கை வைப்பதோடு சரி, அரசாங்கத்தில் எந்த போராட்டத்தையும் தன்னுடைய உரிமைக்காக நடந்தது கிடையாது. 2016, 2014ஆம் ஆண்டு இதே டெல்டா மாவட்டத்தில் கடுமையான வெள்ளமும் சேதமும் வறட்சியும் வந்தது. அப்போ மாற்று தொழிலை என்ன பண்ணலாம் அந்த மாவட்டத்தில் என்று ஆராய்ந்து செய்து வேளாண்துறையுடைய அதிகாரிகள், பல ஆய்வாளர்கள் ஒரு அறிக்கையை நாடாளுமன்றத்துக்கு முன்வைத்தார்கள், சட்டமன்றத்துக்கு முன்வைத்தார்கள். அது நினைத்தீங்கன்னா வேதனையா இருக்கும். வறட்சியும் வெள்ளத்தையும் தாங்கக்கூடியது மூங்கில் உற்பத்தி என்று வைத்தார்கள். நெல் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல மூங்கில உற்பத்தி செய்ய வேண்டும் என்று ஒரு அறிக்கை வைக்கக்கூடிய அதிகாரிகளை தான் நம்மளால் காண முடிஞ்சன. இது நம்மளால் இருக்கக்கூடிய நிலைகள். அநேகமா ஐயா நம்மாளவர்கள் எனக்கு ஒரு 45-50 ஆண்டுகளுக்கு முன்பதாக அம்பாசமுத்திரத்திலே வேளாண் துறையிலே ஒரு பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய பேச்சை நான் கேட்டதன் விளைவின் காரணமாக, அப்ப இந்த ஏரியாவுடைய விவசாய சங்க தலைவராக இருக்கிற காரணத்தினால அவர் போய் அனுமதி பெற்று இங்க இருக்கிற வாசன் தேட்டர்ல அவர் அழைத்து வந்து, அப்ப அநேகமாக அப்ப நெல் சங்கத்தை அவர் உருவாக்கவில்லை. அந்த நேரத்தில் அவரை அந்த விழாவிலே நான் பேச ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் தான் தம்பி ஜெயராமன் அவர்கள் எங்களுடைய கிராமத்தை சேர்ந்தவர், நம்மாளோருடைய இந்த நிகழ்ச்சியிலே நானும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டபோது
சரி வாங்க என்று அவர் அழைத்து வச்சு அவரோட நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தியதனுடைய விளைவின் காரணமாக தொடர்ந்து அந்த நல்ல முயற்சியை நெல் ஜெயராமன் அவர்கள் தொடர்ந்து அதிதீவிரமாக செய்தார். அது யாரும் மறக்க முடியாது. சிலர் பேசுவதோடு சரி, ஆனா அந்த முயற்சிகளை தொடர்ந்து ஈடுபடுவதில் ஜெயராமன் மாதிரி அதில் இன்வால்வ் ஆனான்னு யாரையும் பார்க்க முடியாது. அவ்வளவு சிறப்பாக செய்தார்கள். அதுக்கு பிறகு நம்மாழ்வார் அவர்கள் வேதாரண்யத்திலிருந்து முதல்ல இந்த அமைப்பை உருவாக்குற போது வேதாரண்யத்திலிருந்து அநேகமாக ஒரு பெரிய பாத யாத்திரை தமிழ்நாடு பூரா மேற்கொண்டார். அதை துவக்கி வைத்தவன் நான். துவக்கி வைத்ததோடு மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து திருத்துறைப்பூண்டி வரலையும் விழாவை எடுத்து இதை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று விரும்பியவன் நான். அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காரணத்தினால் அந்த வாய்ப்புகளை நான் அதை பயன்படுத்திக் கொண்டேன். இங்கே மேனாந்து என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேளாண் உற்பத்தியில் ஏற்பட்டிருக்கிற கடனை பற்றி அவர்கள் சொன்னார்கள். நான் விவசாயிகளுடைய முகத்தில் இந்த கடன் தள்ளுபடின்னு சொன்னோடனே ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சது, சிரிப்பு தெரிஞ்சது. எப்போ ஆகும் என்று முகத்திலேயே அது ஒரு கடன் தள்ளுபடிக்காக ஒரு சிறப்பு தெரிஞ்சது. கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது 7000 கோடி தள்ளுபடி. சட்டமன்றத்தில் பல தடவை உரையாற்றினேன். அப்போ அவர் கேட்டார், இந்தியாவில் இப்படி ஒரு மாநிலத்தை எந்த மாநிலத்தையாவது கடன் தள்ளுபடி இருக்கா என்று இடத்துல கேட்டார். நான் என்ன செய்வது, அடுத்த பதில் என்ன சொல்வது என்று கருதி கொண்ட நேரத்தினால சொன்னேன், இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னுதாரணமா இருக்கிற ஒரு மாநிலம், இதிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் முன்மாதிரியாக கொண்டு வர வேண்டும் என்று கேட்டேன். அவருக்கு சரியான பதில் கொடுத்ததுனால யோசித்து 7000 கோடி ரூபாயை அன்றைக்கு தள்ளுபடி செய்தார். இன்றைக்கு கூட தள்ளுபடி வருது. ஒரு விஷயத்தை நம்மளுடைய விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கருதி கூறுகிறேன். 2016 பெரிய வறட்சி, 2017 கடுமையான வெள்ளம். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார். இந்த கடனை என்ன செய்யலாம் என்று யோசிக்கிற போதுதான் அவர் இந்த கடனை மத்திய கால கடனாக மாற்றினார். இந்த கடனை மத்திய கால கடனாக மாற்றினார். மதுரை மாவட்டத்தில் பல ஆயிரம் கோடி பாக்கி இருக்கிறது, கட்ட முடியவில்லை. டெல்டா மாவட்டத்தில் யாரும் கட்ட முடியவில்லை. ஆனால் அதுக்கு பின்னாடி கடன் வாங்கினவர்களுக்கெல்லாம் தள்ளுபடி வருது. முன்னாடி கடனை வாங்கி ஒத்தி வைக்கப்பட்டதுக்கெல்லாம் தள்ளுபடி இல்லை. ஆக இந்த கோரிக்கையை கடன் தள்ளுபடின்னு வருகிற போது, ஆக மத்திய கால கடனாக மாற்றப்பட்டிருக்கிறதிலிருந்து இந்த தள்ளுபடியை கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். இல்லை என்றால் விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் இருக்காது. விவசாயிகள் என்று சொன்னால் ஏளனமா பார்க்கக்கூடிய ஒரு நிலை நம்மளுடைய நாடு, நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த நெல் திருவிழாவிலே முக்கியமாக நம்முடைய மரியாதைக்குரிய ஜெயராமன் அவர்கள் பெயரால் நடைபெறுகிற இந்த விழாவிலே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதை போல இந்த அரசிடத்திலையும் கடன் தள்ளுபடியை ஒரு கோரிக்கை முன்வைக்க வேண்டியிருக்கிறது. மகாராஷ்டிராவை போல நிலத்தை அளவுகோலாக வைக்கக்கூடாது. அதான் இங்க சொன்னார் இல்லையா நாடாளுமன்ற உறுப்பினர், நிலத்தை அளவுகோலாக வைக்கக்கூடாது. கடன் வாங்கினாருக்கு அவருக்கு தள்ளுபடின்னு ஒரு லிஸ்ட் நீங்க வைக்கணும். என்ன நில அளவுகோல்? ஒருத்தருக்கு 50 ஏக்கர் இருக்கலாம், ஒருத்தருக்கு 20 ஏக்கர் இருக்கலாம், ஒருத்தருக்கு சாதாரண 5 ஏக்கர் இருக்கலாம். ஆக பெரிய விவசாயி பெரிய அளவுக்கு செலவு பண்ணுகிறார், சிறிய விவசாயி சிறிய வயதில் செலவு பண்ணுகிறார். அவருக்கு போய் நிலத்தான் சீலிங்க, நிலம் சீலிங்க அல்ல, பணம் தான் சீலிங்க. அப்ப பணம் யார் கடன் வாங்கியிருக்காரோ அவருக்கு இவ்வளவு கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை நமக்கு வந்திருக்கிற விவசாயிகளும் வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல விழாவிலே கலந்து கொண்டு பேசுகிற ஒரு வாய்ப்பை தந்த அநேகமாக இந்த வேளாண் குழுக்களுக்கும் அதனுடைய தலைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் நினைவு பரிசனையும் நம்முடைய அரிசியில இயற்கை முறையில் விளைந்த அரிசியில மதிப்பு கூட்டிய அவளையும் இங்கே வழங்கி நினைவு பரிசாக வழங்கி அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கிறாங்க. ஐயா நம்மாழ்வார் அவரோடும் ஜெயராமன் ஐயாவோடும் இணைந்து பயணித்த அந்த பயணங்களை எல்லாம் சொல்லி இன்றைக்கு விவசாயிகள் எந்த நிலையை அடைய வேண்டும், இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்மாதிரியான ஒரு வாழ்த்துறையாக வழங்கி சென்றிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இன்னும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருப்பது யாருக்குன்னா, இந்த செய்தியை உலகம் முழுக்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள், தமிழ்நாட்டின் பல்வேறு துறைகள்ல இருந்து இந்த நிகழ்வை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, வருடம் முழுக்க ஒவ்வொரு நிகழ்வுகளையாக அங்கே தொகுத்து கொடுத்திருக்கக்கூடிய வலையொலி நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த மிக சிறப்பு வாய்ந்த மேடையில் நான் முன்பே சொன்னது போல, இதுவரைக்கும் இந்தியாவுடைய உயர்ந்த விருது நிறைய துறைகளில் கொடுத்திருக்காங்க. ஆனா இயற்கை விவசாயம் சார்ந்த ஒரு மனிதருக்கு இந்த முறை கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, நம்முடைய சோழ மண்ணை சார்ந்த